இன்றைக்கி நம்ம ஒரு ஹார்மோனிக்கா வாங்குறதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹார்மோனிக்கா வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்காவோட டைப்ஸ். ஏகதோசம் நம்ம பண்ண எல்லா ஹார்மோனிக்கா வீடியோலையுமே இதை சொல்லியிருப்போம். இன்றைக்கும் சொல்கிறேன். ஹார்மோனிக்காவில் பேசிக்காக 3 டைப் தான் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா. ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவில் வந்து குட்டி குட்டியாக 48 ஹோல்ஸ் இருக்கும். ஹார்மோனிக்கா வந்து மவுத் ஆர்கன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஹார்ப் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எல்லாமே ஒன்று தான். இந்த ஹார்மோனிக்காவை 24 ஹோல் ஹார்மோனிக்கான்னு கூட சொல்லுவாங்க. எப்படின்னா மேலே உள்ள ஹோலையும் கீழே உள்ள ஹோலையும் ஒரு ஹோலாக கன்சிடர் பண்ணி மொத்தமாக 24 ஹோல்ஸ் இருக்கும். அப்போ 24 ஹோல்ஸ் ஹார்மோனிக்கான்னு கூட இதை சொல்லலாம். 12 ஹோல்ஸ்னு கூட சிலவங்க சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த முதல் 4 ஹோலையுமே ஒரு ஹோலாக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி கன்சிடர் பண்ணியாச்சுன்னா மொத்தமாக 12 ஹோல்ஸ் வரும். அப்போ இதை 12 ஹோல் ஹார்மோனிக்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பார்வையில் கவுண்ட் பண்ணியாச்சுன்னா 48 ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா. நம்ம இங்கே லோக்கலில் உள்ள ஷாப்பில் எல்லாமே நான் ஸ்டாண்டர்ட் ஹார்மோனிக்கா நிறைய கிடைக்குது. 36 ஹோல்ஸ், 34 ஹோல்ஸு, அது மாதிரி இதில் இன்னும் சின்ன வெர்ஷன் எல்லாமே கிடைக்குது. அது வாங்குறதுனால என்ன சிக்கல்னா, அதில் நீங்கள் ப்ளோ பண்ணால் சவுண்டு வரும். ஆனால் என்னென்னா நீங்கள் அதுக்கு இன்டர்நெட்டில் நோட்ஸ் தேடினீங்கன்னா அதுக்கு வந்து நோட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நார்மலாக ஸ்டாண்டர்ட் ஹார்மோனிக்கா நோட்ஸ் வந்து டயட்டானிக்கும் க்ரோமேட்டிக்கும் இருக்கும். அந்த க்ரோமேட்டிக் ஹார்மோனிக்காவோட டேப்ஸ் வந்து இதுக்கும் அப்ளிகபிள் தான். இதுக்கும் அதுக்கும் சேம் நொட்டேஷன் தான். அப்போ நீங்கள் நான் ஸ்டாண்டர்ட் ஹார்மோனிக்கா வாங்கியாச்சுன்னா அதோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து கஷ்டம். அதனால தான் நம்ம இந்த 3 ஹார்மோனிக்காவில் நீங்கள் ஏதாவது ஒரு ஹார்மோனிக்கா வாங்கியாச்சுன்னா அதை ஃப்யூச்சரில் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவில் வந்து ஒரு ஸ்கேலில் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். அதோட ரிலேட்டிவ் மைனர்லையும் ப்ளே பண்ணலாம். இது வந்து சி ஸ்கேல். அப்போ சி ஸ்கேலும் இதோட ரிலேட்டிவ் மைனர் வந்து ஏ மைனர். சி ஸ்கேலும் ஏ மைனர் ஸ்கேலும் இந்த ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ணலாம். வேறு எதுவுமே இதில் ப்ளே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டயட்டானிக் ஹார்மோனிக்கா. டயட்டானிக் ஹார்மோனிக்காவில் வந்து 10 ஹோல் தான் இருக்கும். ஆனால் இந்த 10 ஹோல்ஸ்லேயே 3 ஆக்டேவில் நம்ம சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுலேயுமே ஒரு ஸ்கேல் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். ஒரு மேஜர் ஸ்கேல், அதோட ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல். இது வந்து டி மேஜர் ஸ்கேல். டி மேஜர் ஸ்கேலும் ப்ளே பண்ணலாம், பி மைனர் ஸ்கேலும் ப்ளே பண்ணலாம். இந்த டயட்டானிக் ஹார்மோனிக்காவில் ஒரு சில டோன்ஸ் வந்து பெண்ட் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவில் அப்படி கிடையாது. நார்மலாக ஊதினாலும் இழுத்தாலும் சவுண்ட் வரும். ஆனால் டயட்டானிக் ஹார்மோனிக்காவில் பெண்ட் பண்ணால் தான் ஒரு சில எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த பெண்டிங் டெக்னிக் தெரிஞ்சால் தான் இதை ப்ளே பண்ண முடியும். பெண்டிங் டெக்னிக் தெரியலைன்னா நீங்கள் வந்து ரொம்ப லிமிட்டடான சாங்ஸ் தான் இந்த டயட்டானிக் ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ண முடியும். அதனால் ஒரு பிகினராக இருந்தாச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா அதில் பெண்டிங் டெக்னிக் கிடையாது. இந்த பெண்டிங் டெக்னிக் நீங்கள் லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இனிஷியலாக அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த பெண்டிங் டெக்னிக் நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது க்ரோமேட்டிக் ஹார்மோனிக்கா. அது நம்மக்கிட்ட இல்லை. அது வந்து 12 ஹோல்ஸ் இருக்கும். இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதோட சின்னதாக இருக்கும். ரெண்டுக்கும் இடப்பட்ட ஸ்டேஜில் இருக்கும். அந்த க்ரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் வந்து நீங்கள் எல்லா ஸ்கேலையுமே ப்ளே பண்ணலாம். சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், மொத்தம் 12 ஸ்கேல் இருக்குது மியூசிக்கில். 12 ஸ்கேலையுமே க்ரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ணலாம். அதில் வந்து சைடில் ஒரு ஸ்லைடர் பட்டன் இருக்கும். அதுலேயும் 12 ஹோல்ஸ் தான் இருக்கும். 12 ஹோல்ஸ் க்ரோமேட்டிக் ஹார்மோனிக்கா தான் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஹார்மோனிக்கா. ஆனால் 16 ஹோலு அதோட எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் வச்ச க்ரோமேட்டிக் ஹார்மோனிக்கா கூட கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் நான் ஸ்டாண்டர்ட் டைப். அதனால நீங்கள் வாங்கும்போது ஸ்டாண்டர்ட் டைப்பாக வாங்கியாச்சுன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா லேர்னிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். க்ரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் எந்த பெண்டிங் டெக்னிக்கும் கிடையாது. டேரெக்டாக ப்ளோ பண்ணாலும் இழுத்தாலும் போதும், ஸ்ட்ரைட்டாகவே சவுண்ட் வந்துடும். இந்த 3லேயுமே எக்ஸ்பென்சிவ் ஹார்மோனிக்கா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா க்ரோமேட்டிக் ஹார்மோனிக்கா தான். ஏன்னா அதில் நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்லைடர் பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே மூவ் ஆகி ஒரு செமிடோன் இன்க்ரீஸ் ஆகி கேட்கும். அந்த காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம் உள்ள இருக்கிறதுனால ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ட்ரெமோலோவும் டயட்டானிக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப விலை குறைவாக தான் இருக்கும். இன்னொன்று, இந்த 2 ட்ரெமோலோவும் சரி டயட்டானிக்கும் சரி எந்த ப்ராப்ளமுமே வராது. ஏன்னா அதில் வந்து பெரிய அளவில் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் கிடையாது. க்ரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் ஒரு லாங் டைமில் பார்த்தாச்சுன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா அதில் நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸ் உள்ளே இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.